நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:30 திதி இன்று அதிகாலை 4:48 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் அதிகாலை 1:38 வரை பூராடம், பின்பு உத்ராடம். நாம யோகம் மாலை 6:32 வரை வியாக்கத்தம், பின்பு அஷனம். கரணம் மாலை 4:25 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 வரை ரோஹிணி, அதன் பின்பு மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் புது வருட பிறப்பு, புத்தாண்டு. உலகெங்கும் உள்ள நேயர்கள் அத்தனை பேருக்கும் யோக பிருந்தாவின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சந்திர தரிசனம், அதுவும் புதன்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு பிரமாணம் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த வருடத்துல இருந்து இந்த கெட்ட பழக்கங்களை நான் இந்த வருடம் விட்டுடுவேன் அப்படின்னு ஒரு பிரமாணம் எடுத்துக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த தப்பா நினைச்சுக்காதீங்க, யாரும் இந்த தண்ணி சாப்பிட்ற பழக்கம், சில கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, நிறைய இருக்கும், இல்லாமல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த வருடத்திலிருந்து நான் இந்த தவறே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கோங்க. குடும்பம் நல்லா இருக்கும், உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இப்போ நிறைய ஆண்கள் தண்ணிக்கு அடிமையாயிட்டாங்க, குடிக்கிறதுல அடிமையாயி இருக்காங்க. நிறைய நான் பாக்குறேன். நான் எங்க வீட்டாண்டியே 2 கடை இருக்கு. நம்ம கடைக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு நின்று வாங்குறாங்க. அதே ஒரு ரேஷன் கடைக்கு அனுப்புங்களேன், போகவே மாட்டாங்க. லைன்ல நின்று ரேஷன் கடையில ஒரு பொருள் வாங்கிட்டு வானா போக மாட்டாங்க, ஒரு காய்கறி வாங்கிட்டு வானா போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க. நான் பொதுவா சொல்றேன், யாரையும் தப்பா எடுத்துக்காது. நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த வருடம் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், என் குடும்பத்துக்காக நான் எல்லா உழைப்பும் தருவேன் அப்படின்னு ஒரு பிரமாணம் எடுத்துக்கோங்க. சாமி கிட்டயோ இல்லை நீங்களே உங்களுக்கு நீங்களே அதை எடுத்துக்கிட்டு, இந்த வருடத்துல இருந்து என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க. நல்லா இருப்பீங்க. இந்த 2025 ஆண்டு எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு ஒரு பதிவு என்னன்னா, வசம்பு பத்தி ஒண்ணு சொல்ல போறேன். அதே மாதிரி புத்தாண்டு இந்த 2025 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றதும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். அதே போல இந்த வருடம் பொங்கல் கழிச்சு நான் வகுப்பு போட போறேன். இது ஜோதிடம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் கத்துக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. இந்த குறி சொல்றவங்க, அதே மாதிரி கோவில் வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதை கத்துக்கலாம். கத்துக்கிட்டு எல்லோருக்கும் நன்மையை செய்யலாம். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, கடன் பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. கடன் வாங்கும்போது அப்படியே அழகா பேசி வாங்கிறாங்க, கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைய உண்டாக்குறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு, தாந்திரிக பரிகாரம், மாந்திரிக பரிகாரம் இரண்டும் சொல்லி கொடுக்கப்படும். அப்படி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க
வியாழக்கிழமையில இருந்து நீங்க பதிவு பண்ணிக்கலாம். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மீனத்தில் ராகு பகவானுடன் மாந்தி இணைந்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். இன்றைக்கு ஒரு வசம்பு பரிகாரம். இந்த வசம்பு பரிகாரம் எதற்கு? உங்களுக்கு வசம்ப பத்தி எல்லாமே தரும். அதுலயே பாருங்க, வசம்பு அப்படின்றதுக்கு வச அப்படின்னு வருதுங்களா, வசியம். வசம்புன்றது வசியத்தை பண்ணக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு. பண ஈர்ப்பு சக்தி அதுக்கு உண்டு. வசம்பை பயன்படுத்தி செய்யப்படும் தாந்திரீக பரிகாரங்கள் என்ன அப்படின்ற வரிசையில முதல் ஒரு பரிகாரத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஜனவரி 1, எல்லாருக்குமே பண வரவு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இந்த வசம்புனுடைய பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அந்த வகையில பண வரவை ஈர்க்கும் சக்தி வசம்புக்கு உண்டு. வசம்பு என்ற வாசனை மூலிகையை பரிகாரங்களுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? ஒரு பானை எடுத்துக்கோங்க, மண் பானை. அதுல கொஞ்சம் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. அதுல ஒரு துண்டு வசம்ப போட்டு அதுக்கு மேல உப்பை கொட்டுங்க. கொட்டி மூடிடணும். அதுக்கு ஏத்த மாதிரி சிறிய தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கு மேல 520 என்ற எண்ணெய் மேல்புறத்திலும், கீழ்புறத்துல பாத்தீங்கன்னா 741 என்ற எண்ணெய் கீழ்புறத்திலும் எழுதி, இதை யாரும் பார்க்காதவாறு பூஜை அறையில சாமி படங்களுக்கு பின்புறம் மறைச்சி வச்சிருங்க. வச்சுட்டு மாதம் ஒரு முறை இந்த பானையை வெளியே எடுத்து அதுல இருக்கக்கூடிய உப்பு வசம்பு இரண்டையும் எடுத்து விட்டு புதியதாக ஒரு வசம்பு உப்பை அதுக்குள்ள போடணும். மறுபடியும் யார் கண்ணிலும் படாமல் வைக்க வேண்டும். இப்படி செய்து வரும்போது வீட்டில் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும். இந்த வசம்புக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. வசம்பு தீபம் ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். வசம்பு தீபம் எப்படி போடணும், எப்படி ஏற்றணுன்றத. அதை நாளைய தினம் உங்களுக்கு வசம்பு தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இப்பொழுது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன். 2025 புத்தாண்டு ராசி பலன், மேஷம் முதல் மீனம் வரை யாருக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்கும்? அதாவது இந்த 24ஆம் ஆண்டுல கிரகங்களின் மாற்றத்தால் பல இன்பத் துன்பங்களை கடந்து வந்திருந்தாலும், இந்த வருடம் புதியதாய் பிறக்கின்ற இந்த புத்தாண்டுல ஒரு புதுமையை படைப்போம். சரிங்களா? 2025ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் நீங்கள் உங்கள் ராசிக்கான பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் இல்லாம இந்த 2025ஆம் ஆண்டு எல்லாருக்குமே, அதாவது 25ன்றது 5 2 7 7 2 9 9 வருதா? செவ்வாயினுடைய ஆதிக்கம். இந்த 1 1 அதை விட்டுடுங்க. நம்ம இந்த லாஸ்ட் இதுதான் எடுத்துக்கணும். அப்போ 2025ன்றது 9ன்ற ஒரு எண்ணுல வருது. அப்போ 9ஆம் எண் அப்படின்னும் போது அது செவ்வாயினுடைய எண், செவ்வாய் ஆதிக்கம் பெற்றது. சரிங்களா? அதனால இந்த 2024ஆம் ஆண்டுல நிறைய இன்ப துன்பங்களை கடந்து வந்திருக்கோம். எல்லாருமே, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய சங்கடங்கள் எல்லாமே இருந்தது. ஒரு சில பேருக்கு தான் நல்லா இருந்தது. அதனால இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த வருடம். அதே போல குரு பகவான் 2025 மே மாசம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சரிங்களா? அது மாதிரி பெரிய கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறது. அதே மாதிரி ராகு கேது. புத்தாண்டு பலன் அப்படின்னு சொல்லும் போது மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மாதங்களில்
உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டின் 2வது, அதாவது காலாண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு ஆண்டுக்கு 12 மாதம், அதை 3ஆ பிரிச்சா 4 மாதம் வரும். அப்படி இந்த 4 மாதங்கள் 2வது காலாண்டு எதிர்பாராத செலவுகளும் நிதி நெருக்கடி ஏற்படுகின்ற தன்மை இருக்கும். ஆனா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 7 நாட்டு சனி ஆரம்பிக்கும் இல்லைங்களா? 7 நாட்டு சனி ஆரம்பிக்கிற காலம். அப்போ கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும், நிதி நெருக்கடி ஏற்படும். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் அப்படின்றது இருக்கு. அதனால ஆண்டின் முதல் காலாண்டில் உங்கள் முயற்சிகளை செய்து முடிந்தால் வெற்றி கிடைக்கும். தங்களின் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடித்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு எல்லா விதத்திலுமே நிதானத்தோட உங்க செயல்பாடு இருக்கட்டும், மிக மிக நன்றாக இருக்கும். மேஷ ராசி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது ரிஷபராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பொறுப்புகள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். ஜனவரி முதல் மார்ச் வரை நிதி விஷயங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அதன் பின் இந்த ஆண்டின் 2ஆம் பகுதியில, அதாவது 2ஆம் பகுதினா முதல் 4 மாசத்துல இருந்து 3 மாசத்துல அடுத்த 3 மாசத்துக்குள்ள உங்களுடைய உழைப்பு, கடின உழைப்பு, அது அதே போல அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம், உங்களுக்கு இந்த உழைப்பை யாருக்கு நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். டிசம்பர் மாதத்தில் தொழில் ரீதியாக புதிய உச்சத்தை அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களுக்கு யார் ரொம்ப அன்புக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடையே ரொம்ப நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திலும் சமத்துவம், ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கின்ற ஒரு நாளாக அமைகின்ற ஒரு தருணம் இந்த வருடம் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை, அது ஒரு வருடத்துக்கான பலன். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை என்ன அப்படின்னா தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் நீங்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, அரசு சார்ந்த செயல்பாட்டுல ஒரு தடை தாமதமான சூழல்லாம் ஏற்படும். எளிதில் முடியும் எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவேறும். எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோட செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும். மற்றவர்களை நம்பி எந்த வேலையை ஒப்படைக்க கூடாது அப்படின்னு முடிவெடுங்க. எந்த வேலையும் நீங்களே செய்யணும்ன்ற ஒரு கான்செப்டை நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதன் மூலம் வருவாயும் இருக்கும். வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப நிதானத்தை இன்னைக்கு காட்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விரயம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே போல மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். நிறைய விரயங்கள் ஆகுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 1ஆம் எண், அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகம்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. போட்டியில எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். தவறிய சில வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். வழக்கு தொடர்பான பணிகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். தந்தையிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாகவும் அமையும்.
இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. பூச நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வேலை தொடர்பான ஒரு உத்தியோகம், வேலை, அதுலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. வியாபாரத்திலும் நல்ல மேன்மை ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயத்துல எதிர்பாராத நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும். அரசால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். திடீர் யோகம் மூலம் மாற்றங்கள் பிறக்கும். இன்றைய நாள் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும். மனதளவில் இருந்து வந்த ஒரு புதுவிதமான இலக்கு, அதையெல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்க. வியாபாரத்துல ஒரு மந்தமான சூழல் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த தெளிவு உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு தெளிவு ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கின்ற ஒரு தன்மை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஆடம்பரமான செயல்கள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனை மாணவர்களுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தும். அவர்களுடைய ஆலோசனையால் உங்களுக்கு பாடத்திட்டங்கள்ல இருந்து வந்த சந்தேகங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்கும். அதே போல உங்கள் மீதான சின்ன சின்ன வதந்திகள் மறையக்கூடிய ஒரு தன்மை. சிந்தனை போக்கில ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வியாபாரத்துல மாற்றமான அணுகுமுறையால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். புதிய வண்டி வாகனம் வாங்கும் முயற்சிகள்லாம் கைகூடி வரும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வதந்திகள்லாம் மறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பேச்சில ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள், அங்க இருக்கிறவர்களால் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு. அதே போல மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். வரவுகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் மறையும். வியாபாரத்தில் புதிய வேலையாட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. சிறுதூர பயணங்கள்லாம் சென்று வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, பேச்சு வார்த்தைகள் மூலம் சாதகமான சூழல் அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும். பொருளாதார சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். புதியவர்களின் அறிமுகம் சிறப்பை தரும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுங்க. அதன் மூலம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். ஒரு பலவிதமான சிந்தனைகள், அதன் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். அதனால தேவையற்ற சிந்தனைகளை அப்படி விலக்கி வச்சிருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். அதனால கவனமா இருங்க. இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிசயன் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்கள்ல லாபகரமான பலன்கள்லாம் கிடைக்கும். மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் மிதமான லாபங்கள்லாம் ஏற்படும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள், சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள். உங்களுக்கு மரியாதை மதிப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். மனசுல ஒரு பக்குவம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து இன்னைக்கு செல்லுங்கள். குடும்பமாகட்டும் உங்க நண்பர்களாகட்டும் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வேலையாட்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். உத்தியோகத்துல சில சலுகைகள்லாம் கிடைக்கும். புதுமையான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கடன் சார்ந்த உதவிகரம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திர ஆர்வமின்மையெல்லாம் குறையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.